பிரிட்டிஷ் நம்மை ஆண்டு கொண்டு இருந்தபோது இப்பொழுது இந்தியாவில் இருக்கும் சில இடங்களைதான் பிரிட்டிஷ் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். பெரும்பாலான இடங்களை அங்கு உள்ள மன்னர்களையும் இளவரசர்களை வைத்துதான் ஆண்டு வந்தார்கள். அதைத்தான் பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்படி மொத்தம் 565 சமஸ்தானம் நமது பாரத நாட்டில் இருந்தன. 1947 நமது பாரதம் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா பாகிஸ்தான் என்று இரு நாடுகளாக பிரிகிறது. அப்பொழுது பிரின்ஸ்லி ஸ்டேட்களுக்கு 3 தேர்வுகள் இருந்தது. இந்தியாவுடன் சேரலாம், அல்லது பாகிஸ்தானுடன் சேரலாம், அல்லது தனிநாடாக இருக்கலாம் என்று. இதனால் நமது பாரத நாடு 565 துண்டுகளாக உடையும் அபாயம் இருந்தது. இது பிற்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைய இருந்தது. இந்த மிகப்பெரிய பிரச்சனையை தீர்க்க வந்தவர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலும் வி.பி. மேனோனும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள். அந்த ஒப்பந்தம்தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன், இணைப்பு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்திற்கு எல்லா சமஸ்தானங்களும் ஒத்துக்கொண்டது. 5 சமஸ்தானங்களைத் தவிர. அவைதான் திருவாங்கூர் தற்போதைய திருவனந்தபுரம், ஜூனாகத் தற்போதைய குஜராத், போபால், காஷ்மீர், ஹைதராபாத். எப்படி இந்த 5 சமஸ்தானங்களையும் இந்தியாவுடன் இணைத்தார், அங்கு நடந்த சுவாரஸ்யங்களையும், இந்தியா எப்படி உருவானது என்று ஒரு முழு நீள வீடியோவை ஏற்கனவே அப்லோட் செய்து உள்ளேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, அதை கிளிக் செய்து பார்க்கவும். அந்த 5 சமஸ்தானங்களையும் இணைத்து இப்படி சிறு குறு நாடுகளாக இருந்த நமது பாரதத்தை ஒரு நாடாக இந்திய என்று மாற்றிய இரும்பு மனிதர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். இவரே இந்த பாரதம் என்றும் நினைவு கொள்ளும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த். இது போன்ற வீடியோகளை மேலும் பார்க்க தமிழ் ஸ்டோரிஸ் AI சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.